அஸ்ஸலாமு அலைக்கும். 3.43 இது ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். சகோதரர் புகாரி அவர்கள் முதல் அந்த ஒரு 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 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஹதீஸெல்லாம் நாங்கள் மறுக்க எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி அவதூறு பரப்புகிறோம். உங்கள் மேலே எதுக்கு அவதூறு பரப்பா? யார் மேலேயும் யாரும் அவதூறு பரப்புறதுக்கு இல்லை. அவரவர்கள் சொல்கிறதை தான் எடுத்து உரைப்போம். இப்போ நீங்கள் முதல்ல அப்படி சொன்னீங்க, அந்த 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளதை மக்கள் கேட்கட்டும். அதில் அவர் நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, ஹதீஸு நாங்கள் மறுக்க மாட்டோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவோம். சூனியத்தை பற்றி இப்போ நம்ம பேசவே கூடாது. தலைப்பு என்னவோ அதை மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா? நான் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். அது சொல்லிடுறேன். அந்த பேச்சு கூட வரக்கூடாது. அது நீங்கள் இப்போ என்ன தலைப்பில் வந்திருக்குங்கிறத முதல்ல ஒரு தடவை சொல்லியாச்சு. இப்போ 2வது ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேன். எல்லா தலைப்பு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தாலும் குரானுக்கு முரண்பட்டால், குரான் வசனத்துக்கு என்ன செய்யுது, முரண்படுகிறது என்றால் தூக்கி தள்ளி வைத்து விடலாம், அதாவது நிராகரித்து விடலாம் என்ற நிலைப்பாடு வைத்திருக்கிறோம். சூனியங்கிற தனி சாப்டர். அப்புறம் ஹதீஸுக்கு பாதுகாப்பு இல்லையா, பாதுகாப்பு தேவைன்னு அதை நீங்கள் சொல்கிறீங்க. பாதுகாப்பு இருக்க போய் தானே இன்றைக்கி ஆய்வு செய்கிறோங்கிறத நான் சொல்கிறேன். பாதுகாப்பு இருக்குது. அவங்களுடைய ஒத்துழைப்பு, முன்று சென்ற மார்க்க அறிஞர்களுடைய உழைப்பு, தியாகங்களை எல்லாம் மதிக்கிறோம். மதிக்கிறது வேற, ஆய்வு செய்கிறது வேற. ஆய்வுன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. ஆய்வுன்னு வசனத்தை உட்படுத்தக்கூடாதா? அதுக்குண்டானதை நான் எடுத்து வைப்பேன். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னதற்கு உண்டான பதில். அதனால் அது ஒரு விஷயம். நீங்கள் அந்த 3 நிமிஷத்தில் முரண்படுறீங்க. 3.43 முதல்ல ஒன்று பேசுகிறீங்க, 2வது ஒன்றில் ஹதீஸெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், மறுக்க மாட்டோம். முதல்ல என்ன செய்கிறீங்க, மறுப்பங்கிறீங்க. 2வது மறுக்க மாட்டேங்கிறீங்க. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இது 2வது உண்டான ஆடியோ. ஏன்னா எதுவும் கருத்து வைக்கலை, இருந்தால் தானே பதில் சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு பதிலை சொல்லிவிட்டு அதுக்குண்டான அப்புறம் என்னுடைய வாதங்களை நான் தனியாக வைப்பேன். அது மக்களுக்கு தெளிவு பெறணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்கிறேன். தெளிவாக பேசிக்கிறணும். பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கை சொந்தங்களே, அதாவது இந்த 4 நிமிஷம் 5 செகண்ட் அதை எந்த ஒரு ஆதாரங்கள் எதுவும் நிறுவலை, வழக்கம் போல் பேசுகிறது தான் இது. அது மக்களுடைய நிலையில் அப்படி இருக்குது. போட்டி, பொறாமை, இயக்கம், நாம் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிறதெல்லாம் அந்த உலக ஆதாயத்தை கணக்கில் கொண்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் அது இருக்கும். மறுமையை எண்ணக்கூடியவர்களுக்கு இருக்கவே இருக்காது, இருக்கவும் கூடாது. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. உண்மை என்றால் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வோம், ஆதாரம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஹதீஸை புதுசாக இன்னைக்கு யாரும் மறுக்கவில்லை. ஏற்கனவே மறுக்கக்கூடிய கிரவுண்ட் அதில் இருப்பதனால்தான் அதை மறுக்கிறோம். அதற்குண்டான சான்றை படுத்தெடுத்து வைப்பேன். சரிங்களா? அதில் எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. உண்மை என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம். நமக்கு தேவை சத்தியம் மேலோங்கணும், அசத்தியம் வீழணும், மூடத்தனம் வீழணும். தனி மனித துதிப்பாடுவது, தனி மனிதன் நூல் எழுதி வச்சிருப்பாங்க, அதை தூக்கி பிடிப்பது, இவர் என்ன சொன்னாரோ அதை தான் கடைப்பிடிப்போம் என்று சொல்வது, அவர் புகசுத்தி பாடுவது, உலக ஆதாயத்துக்காக செயல்படுவது, அரசியல் இயக்கங்கள், இது அப்படி கிடையாது. மறுமைக்காக பாடுபடுறோம். சரிங்களா? அதுதான் நிலைப்பாடு. அதற்குண்டான செய்திகளை மட்டும்தான் உங்கள் மத்தியில் நான் சமர்ப்பிப்பேன். தேவையற்ற பேச்சுகளை நான் இதில் என்ன செய்ய மாட்டேன். நான் ஆரம்பத்தில் பேசலையே, இயக்கங்கள்லாம் அப்படி மக்களுக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது யார் இந்த மாதிரி இயக்கத்துக்கு தாளம் போடுவாங்க, ஒயிட் காலர்ஸாக யார் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாமே தெரிந்து வைத்துக்கிற அளவுக்கு நாலேஜெல்லாம் இருக்குது. யாருக்கும் எதுவும் உலக விஷயங்கள், உலக மக்களுடைய நடவடிக்கைகளை கற்றுக் கொடுக்க வேண்டாம். மார்க்கத்தில் இருக்கிற இல்மை எடுத்து வரைச்சா அவங்களுக்கு யூஸாக இருக்கும், சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுதான் அதோடைய செய்தி. 4 நிமிஷம் 5 செகண்டுக்கு உண்டான இது ஒரு பதில். சரிங்களா? அதில் ஒன்றும் நீங்கள் இது வாதங்களை வைக்கவில்லை. சரிங்களா? அதான் விஷயம். அடுத்து இதில் பதில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இப்போ ஒரு 5 நிமிஷம் 2 செகண்ட் பேசியிருக்கீங்க. ஏறக்குறைய 15 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதில் ஹதீஸை நாங்கள் என்ன செய்கிறோம், அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோங்கிற அந்த 5 நிமிஷம் முடிவுக்கு வந்துட்டீங்க. முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுக்கப்புறம் இல்லை ஏற்றுக்கொள்ளுவோம், அதுக்கப்புறம் இப்போ என்ன வைக்கிறீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அனைத்து ஹதீஸையும் ஏற்றுக்கிடுவோம், ஹதீஸுக்கு பாதுகாவல் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி 1400 வருஷமாக இல்லாமல் இப்போ தானே ஒரு முதல் மனிதர் பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ இமாம் ஷாபி நிராகரித்த அது பொய்யா இருந்தால் தூக்கி கடாசி விடுங்கன்னு சொல்கிற ஒரு செய்தியும் உங்களுக்கு தெரியலை. ஷாபி இமாம் சொன்னது அதெல்லாம் நான் சொல்லுவேன். இமாம்மார்கள் எவ்வளோ ஹதீஸை நிராகரிக்க சொல்லியிருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்களை எல்லாம் காட்டுவேன். இப்போ ஒரு முன்னுரை தானே. அதே மாதிரி முத்ரஜின்ற ஒரு ஹதீஸ் கலை இருக்கிறது. அதுவும் எனது இடைசர்கள் உள்ள நுழைச்சி விட்டுறக்கூடாது சொந்த கருத்தை, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதையும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் அம்சம் அவங்களே வச்சுருக்காங்க.
புதுசாக ஒரு மனுஷன் வந்து கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு அறியாமல் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. அது இதற்கு முன்னால் உள்ளதை எடுத்துரைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இன்னைக்கு ஹதீஸுகள் கிரதயங்கள் எல்லாம் நமக்கு சுலபமாக கிடைக்கும் காலங்களில் இருப்பதனால் ஆய்வு செய்வதற்கும் இன்னைக்கு பேசுகிறோமே இதெல்லாம் வந்து ஒரு சுலபமாக கிடைச்சிருக்குது. அதனால் ஆய்வு செய்கிறாங்க, அப்படி சுருங்கி வந்திருக்குது. அப்போ அதை பார்க்குறோம் முத்ரஜி வகையை. அது மாதிரி முல்தரிப்புன்னு சொல்லி முரண்பட்ட பல வழிகளில் அறிவிக்கப்பட்ட ஹதீஸை என்ன செய்யணும், சாத் முறையில் நம்ம அதை நிராகரித்து கொள்ளலாம். அதுவும் ஏறக்குறை இதுதான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொன்று வகை என்னன்னு கேட்டால் முஸ்ஸஹபு, அறிவிக்காத விதத்தில் மாற்றி அறிவிப்பது. அதாவது அறிவித்ததை வந்து மாற்றி அறிவிக்கிறது. அதையும் என்ன செய்துக்கலாம், நிராகரித்து கொள்ளலாம்னு சொல்லி வகை வகையாக வச்சுருக்கிறாங்க. சும்மா நாளை வந்து சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு, நானாவது சுட்டி காட்டுறேன், நீங்கள் ஆதாரங்களை ஒன்றும் வைக்கலை, சொந்த கருத்தாக பேசிட்டு போகிறீங்க. அது ஒன்று பார்க்கணும். உங்களுக்கு பதில் வச்சுட்டேன். இவங்களாம் நிராகரித்ததுக்கு இமாம்மார்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 1400 வருஷம் இப்போ தான் முதல் மனிதர் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி வந்தது மாதிரி பேசுகிறீங்க. அதை கவனத்தில் வைக்கணும். நானும் அதே மாதிரி உங்களுடைய கமாலுதீன் மதனியோ சிராஜுதீனோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களையோ யாரையும் விமர்சனம் பண்ணல. விமர்சனத்துக்கு உட்பட்ட மனிதர்கள் யாகபோகமாக இருக்கிறாங்க. நான் யாரையும் அது வந்து பேசவும் வரல, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் கருத்துக்களை மட்டும்தான் பேச வந்திருக்கேன். மக்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக. தனிநபரை உள்ள வந்து என்ன செய்ய மாட்டோம். எங்களுக்கு அந்த துதி பாடுற பழக்கமும் கிடையாது, தேவையற்றதை பேசக்கூடிய பழக்கமும் எங்களுக்கு கிடையாது. அது தேவையும் இல்லை. மறுபடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஜே தான் நிராகரிக்கிறார் என்று சொல்லி அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி ஆதாரபூர்வம் சொல்றாங்க. அதனால அவங்கள விட்டுருங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, சுய சிந்தனைக்கு வேலை கொடுப்பீங்கல்ல, அப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க அங்க போறீங்க, அதுக்கு தானே விவாதத்துக்கு வந்திருக்கீங்க, மறுபடியும் இன்னொரு இடத்துல இருந்து சாடுறீங்க. அதனால அதை கவனத்தில் வச்சுக்கிறோன்னா அது ஒண்ணு. அப்போ ஹதீஸுக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் வந்து குரானை பாதுகாத்த மாதிரி தான் ஹதீஸை பாதுகாக்குவான். நீங்க சொன்ன இதை எடுத்து வச்சு பேசுறேன். குரான் அதே மாதிரி தான் ஹதீஸுக்கு பாதுகாப்பு வரணுங்கிறீங்க, டவுட்டில் சொல்கிறீங்க, உங்களுக்கே ஒரு சக்கு இருக்குது. அப்போ அதை பார்த்துக்கிறீங்க. ஹதீஸுக்கு வந்து குரானுக்கு பாதுகாப்பு இருக்கிற அளவுக்கு ஹதீஸ் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டது. அதுதான் மோதுத பல ஹதீஸை வைக்குவோம் ஒன்று பின் ஒன்றா. இப்போ நீங்கள் பேசுனதுக்கு தான் இதை சொல்கிறோம், தெரியல. அது ஒன்று. அப்புறம் அந்த அடுத்து பாதுகாப்பு வரணும் அப்படிங்கிறீங்க டவுட்டா. 1400 வருஷத்துல இப்போ தான் ஒரு மனிதர் வந்து ஆகணும். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. இதுதான் விமர்சனம். அவர் மௌத்துக்கு அப்புறமாவது நிற்குமான்னு கேட்குறீங்க. எந்த அளவு நீங்கள் ஏன் அந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? இது எங்கே போகிறீங்க? அறியாமையாக இருக்குது, அறியாமை குடிகொண்டு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன பேசணும்னா இதுக்குண்டான வாதத்தை எடுத்து வைங்க. மௌத்து ஹயாத் அதெல்லாம் நம்ம கையிலையா இருக்குது? ஹதீஸு வந்து என்ன, ஹதீஸை நிராகரிக்கணும் காரண காரியம் சொல்லப்படுது இல்லைங்க. காரண காரியத்தை இப்போ நான் அடுக்கலை, இன்னும் இப்போ அடுக்கும். அதனால் தேவையற்ற வாதத்தை வைக்க வேண்டாம். லட்சோபு அறிஞர்களை தான் மதிக்கிறோன்ட்டோமே. லட்சோபு ஆயிரக்கணக்கான மில்லியன் வந்தாலும் மதிக்கிறோம். ஹதீஸ் கருத்தில் கண்டென்ட்டில் கோளாறு இருந்தால் தூக்கி கடாசலாம் என்று நம்ம அந்த அடிப்படையில் தானே பேசுகிறோம். அதனால் உங்கள் 5 நிமிஷம் ஆடியோவிலையும் எந்த ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த உங்களுக்கு அடுத்த ஒரு வசனத்தை சொல்லியிருக்கீங்க, அடுத்து உங்களுக்கு வாதத்தோடு வைக்கச்சில நீங்கள் சொன்ன வசனங்களை சொல்லி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, முஸ்லீம்ல சத்தியத்தை ஏவக்கூடிய கூட்டம், அது குரான்லேயே வருது. வலா தக்கூனு மின்கும் உம்மத்தன், எதுவும் உங்களுடைய நீங்கள் சத்தியத்தை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உங்ககிட்ட வச்சுக்கிறீங்க. நன்மை ஏவி தீமையை தருங்க, இலா ஹைரி ஓ யாமுருன பில் மாரூஃப் ஓ என்ஹவுன அனில் முன்கர் உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மை ஏவி நல்வழியை நோக்கி நீங்கள் அழைக்கக்கூடிய ஒரு உம்மத்தை வச்சுக்கிறீங்க, இருக்கணும். அவர்கள்தான் உலாயிக்க, அவர்கள்தான் ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள். அது இங்கே இருக்குது குரானில். அதையும் உங்களுக்கு எடுத்து உரைச்சாச்சு. அது சத்தியத்தை அழைக்கிறது கூட்டம் இருக்குது, அதான் சத்திய கூட்டம். ஒன்றுக்கும் முரணாக பேசாத கூட்டம், பிதட்டு வாதங்கள் வைக்காத கூட்டம், நோ வைக்கக்கூடிய ஒரு கூட்டம். குழப்பக்கூடாது, தெளிவான வாதங்களை வைக்கணும். மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இப்போ வந்து ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு அடிப்படை ஒரு ஹதீஸை வைக்கிறேன். அதுபோக குரான்லேருந்து சில சிந்தனையை தூண்டக்கூடிய எப்படி சொல்லுகிறாங்கிற வசனத்தை நீங்கள் நல்ல முரண்படுறீங்க. அதாவது எப்போவுமே கையில் சரக்கெல்லாம் முரண்பட்டுட்டே இருப்பாங்க. முரண் எப்படி படுறீங்கன்னா, ஹதீஸுக்கு பாதுகாப்புங்கிறீங்க, பாதுகாப்பு தேவை. ஹதீஸு தான், அதில் நிறைய ஹதீஸ் எதிர்வினையே மோதுத, பாதுகாப்பு இல்லையே. அவ்வளோ ஹதீஸையும் எழுதி வைத்து ஃபில்ட்ரு பண்ணுங்க என்று அவங்க நோட்ஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் எழுதிக்கிடுவாங்க. வர்ற ஹதீஸை எல்லாம் எழுதி வைத்தார்களே ஒழிய அதற்கு ஒரு வகை அமைத்து தந்தார்கள். அதில் முதல் வகை குரான் வசனத்துன்னு குரானை கொண்டு வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க கொண்டு வந்த தக்க அதுக்கு முரணாக பேசுவாங்களா? பேச மாட்டாங்கன்னு குரான் எடுத்து உரைக்குது.
அதை இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒன்றின் பின் ஒன்றாக வசனங்களை காட்டுவேன். இதே மாதிரி நீங்கள் வந்து சரியான முறையில் பதிலுக்கு பதில் கொடுக்கணும். போகிற போக்கில் வந்து ஒரு வாய்ப்பாடு மாதிரி பேசி விட்டு போகக்கூடாது. சரிங்களா? தனி மனிதனை பற்றி விமர்சனம் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கும் விமர்சனம் பண்ண தெரியும். சரிங்களா? பல செலவு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கும் தெரியும். எனக்கு தேவை கிடையாது. சரிங்களா? நான் மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் தேவையற்ற பேச்சை தவிர்த்து கொண்டு மார்க்கத்தில் இருக்கிறதை கொண்டு அறிவிங்க. அதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதான் ஒரு செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். 2 நிமிஷம் 48 செகண்டில் நீங்கள் பேசினது இமாம்களின் வந்து அவங்க முற்சென்றவர்களுடைய தியாகத்தை பற்றி யாராவது எப்போதாவது அவங்க தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசியிருப்போமா? யாராவது ஏசியிருப்போமா? தவறுதலாக பேசியிருப்போமா? எதுவும் கிடையாது. ஆய்வில் முன்னை பின்ன வந்திருக்கும். அன்றைக்கு இருந்த அதை வடிவமைத்த அந்த இமாம் பெருமக்களை நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை பட்டியல் போட்டு காட்டும். அது தனி. நீங்கள் சொன்னதே திரும்ப உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிடுறேன். எதை ஒன்று சொன்னமோ அதை அதற்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் நகர்ந்தால் நல்லது. அது சிறப்பு தான். அதுக்கு உண்டான ஒரு பதில். இப்போ நாம் கேட்ட ஆரம்ப ஹதீஸுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. நீங்கள் வந்து அதுக்கு பதிலே சொல்லலை. குரான் வந்து பாதுகாக்கப்படணும், ஹதீஸை எழுதாதீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் சொல்ல. ஹதீஸ் பிற்காலத்தில் எழுத சொன்னாங்க, இறுதி பேரூரில். அதை நான் இப்போ உங்களுக்கு அடுத்த உரையில் நான் சுட்டி காட்டுவேன். அப்புறம் சிந்தித்து நீங்கள் ஆய்வு செய்வுங்கிற வசனத்தை ஓரளவு கோடிட்டு காட்டுவேன். காட்டிட்டு தான் பேசுவேன். சும்மா அந்த வரட்டு வாதங்கள், சும்மா உள்ள வாதங்களை நான் பெரும்பாலும் வைக்க மாட்டேன். இப்போ நீங்கள் வச்சதற்கு பதில் 2.48 அவங்க தியாகங்களையோ அவங்களுடைய அர்ப்பணிப்புகளையோ யாரும் ஒன்றுமே சொல்லலையே. ஏதாவது விமர்சனம் அதான் பண்ணாங்க. அதில் புஸ்தகம் அந்த நூலில் ஹதீஸ் என்ற அந்த கிருதயங்களில் இருக்கக்கூடிய செய்தியில் குரானுக்கு முரண்பட்டால் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணுமா? கடைப்பிடிக்கணுங்கிற எதுவும் செய்தி இல்லைங்கிறது இப்போ சொல்லுவேண்ணா. இப்போ நான் ஒரு நபி மொழியை எடுத்து காட்டுவேன், நிறைய இருக்குது. அதற்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போகணும். சரிங்களா? அப்போ இதுதான் அதற்கு பதில். 2 நிமிஷம் 48 செகண்டுக்கு உண்டான பதில். தியாகத்தை அவங்களே எதுவுமே சொல்லலை, யாரும் பேசலை. சரிங்களா? என்ன பேசுகிறோம் என்றால் செய்தி கண்டென்ட், அதில் கருத்தம்சங்களில் மோதுகிறது, ஆதாரமற்ற செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள், அப்படி சொல்லவில்லை என்று ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. அன்றைக்கு இருக்கும் பலவீனமான காலங்களில் அப்படி நிகழ்ந்திருக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு ஒரே பாதுகாப்பு குரானை பேசிக்காக வைத்து தான் அதை ஆய்வு செய்வதற்கு உகந்தது என்பதுதான் வாதம். சரிங்களா? முரண்பட மாட்டோம். அதில் தான் அது எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக நினைச்சிடும். குரானையும் ஹதீஸையும் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவேன். இப்போ இதில் நீங்கள் எதுவும் சொல்லலை, வசனங்கள் வைக்கலை. அதனால் அந்த பேச்சுக்கு அதுக்கு உண்டான பதில் தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கை சொந்தங்களே, இப்போ சில செய்திகள், குரான் வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். சில நேரடியாக விஷயம், அதுக்கு கீழே சின்ன விளக்க உரை. இத்தபிஉ மா உன்சில இலைக்கும். இத்தபியுனா பின்பற்றுவது, அதாவது மா உன்சில அல்லாஹ் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடம் இருந்த அருளியதை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த கூட்டத்தை கேட்டு குரான் மட்டும் போதுமே, அகலை குரான் மாதிரி ஒரு கூட்டம் போயிட்டு, ஆமாம் இவங்க தான் குரானையும் மறுக்கிறாங்க, ஹதீஸையும் மறுக்கிறாங்க. இந்த மாதிரி வசனத்தை வச்சு ஒரு கூட்டம் பிரிந்து போய் நாசமாக போய் இருக்குது. இத்தபி, அதாவது நான் அல்லாஹ்விடம் இருந்ததை மட்டும்தான் பின்பற்றுவோன்னு சொல்லி ஹதீஸை புறக்கணிக்கிறாங்க. நம்ம ஹதீஸை எல்லாம் அழகான முறையில் மக்களுக்கு எடுத்து உரைக்கிறோம். இதை நல்லா கேளுங்க. 7வது சூறால இறைவனை நாங்கள் பின்பற்றுவோம். வலா தத்தபியு மின்தூணிகி அவுளியாவு கலிலும் மாததக்கரூன். அவனை விடுத்து மற்றவர்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து பொறுப்பாளராக்கி பின்பற்ற மாட்டோம். அந்த மாதிரி, அதாவது எப்படின்னா அல்லாஹ்விடம் என்ன இருக்குது அதை தான் பின்பற்றுவோம். கண்ட செய்திகள் எல்லாம் வந்து போகிற போக்கில் அடித்த செய்தியெல்லாம் பின்பற்ற மாட்டோம். அல்லாஹ்ட்டேருந்து வரணும் செய்தி, கரெக்டாக இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, இது அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்கிறத சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சிந்தனைக்கு உண்டான, நேர்வழி பெறுவதற்கு உண்டான ஒரு செய்தி, நல்ல நேர்வழி செய்தியாக இருந்தால் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தௌஹீத் சகோதரர்கள், சரியாக அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் பின்பற்றக்கூடிய மக்கள் திட்டவட்டமான அறிவில்லாததை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாதல்ல சாஹிபுக்கும் வமா கவா. உங்கள் தோழர் முகமது என்ன செய்ய மாட்டார், மன இச்சையை பேச மாட்டார். வமா என்திகு அனில் ஹவா, அவர் வந்து பேசுவதெல்லாம் வகியை தவிர வேறொன்றும் இல்லை. இன்ஹுவ இல்லா வகியும் யூகா, வகியதான் அறிவிக்கப்படுவதை தவிர வேறொன்றும் பேசுவதில்லை. அதை அறிவிக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க.
அவர் வழிகேட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லமகு சதிதல் குவா, அவர் அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறில்லை. அவங்களுக்கு அறிவிக்கப்படுறது தான், அறிவிக்கப்படுவதை பேச. 53ல் 1-2 பாதையும் மாறவில்லை, அவர் பாதை மாறவில்லை, வழி கெடவும் இல்லை, மன இச்சையை அவங்க என்ன செய்யல, பேசவும் இல்லை. மன இச்சையாக என்னடா இப்படி சொல்கிறோன்னு சொன்னால், குரான் வசனம் இப்படி இருக்கு, இப்போ இதுக்கு முரணான ஹதீஸுகள் நிறைய இருக்குது. சரிங்களா? எந்த வீட்டில் உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய கிளப்பைகள் இருக்கோ அந்த வீட்டில் அல்லாவுடைய அருள் வராது என்றெல்லாம் நபிமொழி இருக்குது. அதையெல்லாம் பின்னாடி காட்டுவோம், முரண்படக்கூடிய ஹதீஸுங்கிற பட்டியலில் காட்டுவோம். முதல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நபி எப்படிப்பட்டவங்க, எதை கொண்டு வந்தாங்க, எந்த மாதிரி பேசுவாங்க, வழிகேடான செய்தியை பேசுவாங்களா, மன இச்சப்படி பேசுவாங்களா? மன இச்சப்படி பேசக்கூடிய மொழிகள் இருக்குத, நபி மொழிகள். அடிச்சு உள்ள பூந்து அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா 10 பேர் வழியாக தொட்டு வரக்கூடியதுல உள்ள நுழைஞ்சி ஒரு செய்தி கவனக்குறைவாக வந்து விடாதா? கவனக்குறைவு மனிதருக்கு ஏற்படாதா? அதை கவனத்தில் வைக்கணும். அப்புறம் பாருங்க, இது அந்த வசனமா பார்த்துருப்பீங்க. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாதவனும் இந்த குர்ஆன் வந்திருந்தால் என்ன செய்திருக்கும், பயங்கரமாக முரண்பாடுகளை நீங்கள் முரண்பாடு இல்லாமல் இருக்கு குர்ஆன். அப்போ குர்ஆன் முரண்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க கொண்டு வந்த வஹி செய்தி மட்டும் எப்படி முரண்பாடாக வரும்? முரண்பாடாக இருக்காத, இக்திலாஃபன் கஸீரா, அதில் முரண்பாடு இருக்காத. அவங்க கொண்டு வந்த ஹதீஸும் முரண்பாடு இருக்காது. அப்போ அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். முரண்பாடே கிடையாதுங்கிறான். முரண்பாடான செய்தி இதில் மோதக்கூடிய செய்திகள் முரண்பாடு இருக்குது. முரண்பாடு இருந்தால் ஒரு டவுட் இருக்குது, சக்கு இருக்குது என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 482 இருக்குது. அடுத்து சில செய்திகளை வைக்கிறேன். இன்னொரு நிமிஷம் இருக்குது. இன்னொரு செய்தியை பாருங்க. லா யதீஹில் பாத்தில, அதாவது இதில் பாத்தில் கிடையாது. அதாவது இதன் முன்னும் பின்னும் என்ன கிடையாது, மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி தனஸ்ஸல மின் ஹக்கீம் ஹமீத். இதுக்கு முன்னும் பின்னும் எந்த தவறும் வராது, அதில் என்ன கிடையாது, எந்த கோளாறும் கிடையாது. இது ஞானமிக்கமிடமிருந்து அருளப்பட்டு இருக்கிறது. தனஸ்ஸலுல், அவன் மின் ஹக்கீமுன் ஹமீது, புகழுக்குரியவனிடமிருந்தும் ஞானமிக்கமிடமிருந்தும் வந்திருக்கிறது. இதில் எப்படி முன்னும் பின்னும் தவறு வரும்? பாத்தில் எப்படி வரும்? வராது. அப்போ இதை சொல்ல வந்த நபிமொழியில் எப்படி வரும்? இதற்கு நெருக்கமாக தான் இருக்குமே ஒழிய கோளாறு இருக்காது என்று குர்ஆன் வசனத்தில் இருந்து புரிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த வசனத்தை இமாம்மார்கள் எடுத்து உரைக்கிறாங்க. இதை கவனத்தில் வைத்து தான் நபிமொழிகள் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. பிற்காலத்தில் அந்த தொகுக்கப்பட்டதில் இந்த மாதிரி வந்தால் எடுத்துக்கிறங்க, நோட்டிக்கிறங்கிற நபிமொழிகள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் காட்டுவோம், இது குர்ஆனில் காட்டுறேன், இன்னும் ஹதீஸில் இருந்தே காட்டுவேன். சரிங்களா? அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு செய்தி பாருங்க. அடுத்து பாருங்க, இப்போ ஒரு நபி மொழியை சுட்டி காட்டுறேன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூர்னதா இப்போ மைமுனா அவங்க மனைவி சொல்றாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய இதெல்லாம் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, இப்படி இருக்கங்குவாங்க, அப்புறம் மறுபடியும் முரண்பட்டுருவாங்க. பெல்ட்டி அடிக்கிற அந்தர் பெல்ட்டி அடிக்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்களே. மைமுன் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஹ்ராம் அணிந்த நிலையில் என்னை மணமுடித்தார்கள். இஹ்ராம்னா தடை செய்யப்பட்டது. என்னதெல்லாம் கல்யாணம் பற்றி பேசக்கூடாது, கல்யாணம் முடிக்கக்கூடாது, எந்த ஒரு சில சட்டங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் இஹ்ராம் அணிந்தா. அப்போ முஸ்லீமில் 2755 நபிமொழியிலையும் 3517 நபிமொழியிலையும் எப்படி வருது, இந்த மாதிரி இஹ்ராம் அணிந்த நிலையில் என்னை மணமுடித்தார். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஏற்றுக்கலாமா? தோழர் சரின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பாருங்க, அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லையேங்குவார். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறோம்ல நான் எங்கே சொன்னேங்குவார். அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதே மைமூன் அவங்க அறிவிக்கிறாங்க, இஹ்ராம் அணியாத நிலையில் தான் திருமணம் முடித்து கொண்டார்கள். அப்போ இப்படி நபிமொழி இருக்கு, இஹ்ராமில் அணிந்ததாக இருக்கிறது. அப்போ இப்படி தெரியாமல் அறிவிச்சிருவாங்க, ஒன்னடக்க ஒன்று கேட்டு அறிவிப்பாங்க. அப்போ நம்ம ஹதீஸில் என்ன பார்ப்போம், ஆக தடலை இருக்குது இன்னொரு இடத்துல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு நமக்கு சரியான நபிமொழி இருக்குதுன்னு சொல்லி இதை என்ன சேர்ந்துருவோம், தள்ளி விடுவோம். அப்போ வரிசை ஏங்க, ஹதீஸில் சஹீ லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஆதாரம் பெற்றதுங்கிறாங்களே, இது யார் உருவாக்கி வச்சது? புதுசாக இப்போ 20ஆம் நூற்றாண்டில் மார்க் அறிஞர் உருவாக்கி வச்சதா? இல்லை முதல்ல இருக்குதா? இருக்குது. அது குர்ஆனுக்கு நேர் மோதுனா இருக்க போய் தான் வச்சிருக்கிறாங்க இந்த கலைகள் எல்லாம். அந்த கலைகள் பெயர்களை எல்லாம் நான் வாசித்து காட்டுவேன். மொத்த நூல்கள் 100 சில்லற நூல்களுடைய பெயரையும் கடைசியில் வாசித்து காட்டுவேன். விவாதால் இப்போ மொத்தமாக உங்களுக்கு இவ்வளோ நூல்கள் இருக்கு, எல்லாத்தையும் வாசித்து காட்டி அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்வோம். முதல்ல இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நான் பேசி காட்டினேன் தெரியுமா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். கரெக்டாக நோட்ஸ் குறிப்பு எடுத்துட்டு பேசுனதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதில் பல வசனங்களை வைத்திருக்கிறேன். இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம் நீங்கள் எதுவும் சொல்ல போகிறீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலை.
அப்போ சிந்தித்து செயல்படணுங்கிறதையும் ஏற்றுக்குருவாங்க. முரண்பட்ட ஹதீஸ் வந்தாலும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்குருவோம். இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் ஹதீஸ் இருக்குது. எல்லாம் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வைத்த வாதங்கள் அனைத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். ஒன்றத்தையும் விடலை. பதில் சொல்லி நான் உங்களுக்கு கேள்வியை வந்து குரான் ஹதீஸில் இருந்து கேட்டிருக்கிறேன். ஹதீஸையும் சுட்டி காட்டிருக்கேன். சாபி இமாம் சொன்னது அந்த சாபி இமாம் சொன்ன அந்த பாகத்தையும் வேணாலும் அதையும் சொல்லிடும். அப்போ சாபி இமாம் சொன்ன பாகம் வந்து ரிசாசா பாகம் 1 398. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா, அந்த மாதிரி பொய்யான ஹதீஸை தள்ளிருங்க. பொய் இருக்க போய் தானே சொல்கிறாரு. பொய்ங்கிற சொல்லு அதிகமாக உண்மையா பொய்யா என்பதை அறிவிப்பாளர் மூலியமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அறிவிப்பாளர் சரியில்லை என்றால் அந்த ஹதீஸை என்ன செய்யுங்க, தகுதியற்றதாக தள்ளிவிடுங்கள். அது பொய்யானது, நம்பகத்தன்மை இல்லாதது என்று சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று இன்னும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நூல் நம்பரோட சுட்டி காட்டி இருக்கிறேன். மார்க்க அறிஞர்கள் புதுசாக 20ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆள் தோன்றி வரல. அவர் அறியாமையின் காரணத்தினால பேசுகிறாரு. பாவம், அவர் அந்த இருக்கிற இடம் அப்படி இல்லை. அவங்க 4 பக்கம் சேவர் கட்டி இதை மட்டும் பாரு, இதை அங்கே குதிரைக்கு கவசத்தை கட்டின மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. இதை மட்டும்தான் நீ பார்க்கணும். அங்கே இங்கே ரைட் லெஃப்ட்லாம் திரும்ப சிந்திக்கவே கூடாது. நேர தொழுதுன்னு மட்டும் பேசக்கூடாது. அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்க சிந்தனை அப்படி குன்றி போய் இருக்கிறது. நம்ம வந்து எதையும் மறுக்கவில்லை, மறக்கவும் இல்லை. இருப்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி பேசுகிறோம். ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். நொண்டிச்சாக்கு கிடையாது, குருட்டாம்போக்கில் பேசுறது கிடையாது. சரியெல்லாம் இருக்கிறதை வைத்து தெளிவுபடுத்தி பேசுகிறோம். அதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் சில சரக்குகளை கொட்டுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் பாருங்க, பாத்தியலா ஹதீஸுகளை எப்படி பாருங்க, அப்படி கட்டி பிடிச்சிட்டு தொங்க எல்லாத்தையும் அப்படியே லட்சக்கணக்கான ஹதீஸையும் கட்டி பிடிச்சிடணும். எல்லாத்தையும் இப்படி பண்ணணும். பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்கன்னு குரான்லேருந்து காட்டணும். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிறணும், கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய இதை காட்டுங்க. கிடையாதுல்ல. அப்போ வரட்டு வாதங்கள் தான் நம்ம பேச முடியும். அதனால் தனி மனிதன் பேசுவதை விட்டு போட்டு, துதிப்பாடுவதையும் விட்டு போட்டு, சில சைக்காலஜியான விஷயங்கள் இருக்கும் மக்கள், அப்படி அதெல்லாம் விட்டு போட்டு செய்திக்கு வாங்க. டக்குன்னு வாதங்களை வைங்க. இன்ஷால்லா அதுக்குண்டான பதிலையும் சொல்லுவோம். நம்மளும் அது சில கேள்விகளை கேட்போம். மக்களுக்கு அதுக்குண்டானதை தெளிவு பெறட்டும். நானா நீனாங்கிற போட்டி இது அல்ல. சரிங்களா? மார்க்கத்தை பேசுகிறோம். நிச்சயமாக எனது உண்மையாக இருக்கிற இடம் அது வெற்றி கொள்ளும். அதுதான் அதோடைய செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நான் வந்து எந்த அடிப்படையில் சொன்னேன் அப்படிங்கிறத வந்து காது கொடுத்து கேட்காம வந்து முன்னுக்கு பின் முரண் என்று பேசுவது பொருத்தமற்ற வாதம். இப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற வாதத்தை நம்ம விரும்பலை. சரிங்களா? நம்ம என்ன மேலே பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து திரும்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம விரைவாக நம்ம வந்து டாபிக்குள்ளே போகணும், சொன்னதையும் திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் டக்குன்னு என்ன பண்ணேன், அதாவது குரானுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லலை. குரானுக்கு முரண்படவே இல்லைன்னு நான் சொல்கிறோம். அப்போ வந்து நாங்கள் குரானுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது என்று நான் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டுமா என்று ஹதீஸ் கலையில் உண்டு என்பதை நானே ஒத்துக்கொண்டேன். அப்போ இங்கே குரானுக்கு முரண்பட தான் இல்லைங்கிறது தான் பேச்சு. அப்போ வந்து நீங்கள் திரும்பி வந்துக்கிட்டு மறுபடியும் ஹதீஸ் கலையில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஹதீஸ் கலையில் வந்து இமாம் ஷாஃபி வந்து முரணாக இருந்தால் மறுக்க சொன்னாங்க, வைக்க சொன்னாங்க, தெரியாமல் பேசுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் இந்த இதெல்லாம் ஏற்றுக்கொண்டேன். அடுத்த நான் எந்த கேள்வி மெயினாக வச்சோமோ அதுக்கு வாங்கன்னு சொன்னேன். நான் அதுக்கு முந்தைய நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம நிலைப்பாடை தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இந்த நிலைப்பாடை நம்ம சொல்கிறது வந்து 2 பேர் ஏற்றுக்கொண்ட ஒன்று தான். குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணும், ஆனால் முரண்படலைங்கிறத இங்கே பேச்சு. அதே மாதிரி ஹதீஸ் கலையில் அந்த விதி உண்டு, 2 பேர் ஏற்றுக்கொண்டோம். இப்போ இந்த ஏற்றுக்கொண்ட விஷயத்தை திரும்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்லுங்கிறது புரியாமல் நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கலாம், ஆனால் முரண்படலையேங்கிறத சொல்கிறோம். இப்போ இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மறக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, 2 மறுப்புங்கிறீங்க, முரண்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ என்னுடைய வாதத்தையும் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை என்பதை இதில் வந்து தெளிவாக புரியுது. 2வது என்ன சொல்கிறீங்க, அவர் பிஜே வந்து அவரை நாங்கள் தனிப்பட்டு சொல்கிறோம், தனிப்பட்ட நபரை விமர்சனம் பண்ண முடியும் எங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அண்ணன் பிஜே தான் நான் ஒரு வாதத்தை மெயினான வாதத்தை வச்சேன், அதை நீங்கள் மறுக்கணும். தமிழ் உலகத்தில் வந்து இந்த ஹதீஸ் மறுப்பை வேறுண்ட செய்தது பிஜே தான். பிஜே சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹதீஸை மறுத்துருக்கிறீங்க. அப்படி இல்லைப்பா, பிஜே சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் குரானுக்கு முரண்படுது என்று நான் மறுத்துருக்கிறேன்னு சொல்லி ஒரு பட்டியலை போடுங்க. அப்போ அதை மட்டும் நம்ம வச்சு பேசுவோம். அப்போ பிஜே மறுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுத்துருக்கீங்கன்னு சொன்னோம்னா வந்து அவர் தானே அதுக்கு விதையை போட்டிருக்காரு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அண்ணன் பிஜேவுடைய இது இல்லாமல் நாங்களாக தான் மறுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுங்க. அது அவர் மறுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மறுத்துட்டோம், நாங்களும் ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டிங்கன்னா நான் உங்களை மட்டும் நம்ம பேசுவோம். இல்லைன்னு சொன்னோம்னா வந்து நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா வந்து நீங்கள் பிஜேயோடைய விளக்கத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு தான் ஹதீஸை மறுத்துருக்கிறீங்க. நீங்களும் ஆய்வு செஞ்சு விளக்கங்கள் இருக்கான்னு பார்த்துருந்தீங்கன்னா
அதை மறுத்திருக்க மாட்டீங்க என்பதை தான் நாங்கள் மேலே நம்ம பேசணும். அதனால் வந்து நம்ம அவருடைய இதை எதுக்கு நம்ம கொண்டு வரோங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா அவர் தனிநபர் விமர்சனம் பண்ண வேண்டும் என்று கால் பிடிச்சி நமக்கு கிடையாது. அவர் மேலே கால் பிடிச்சி நமக்கு கிடையாது. அவர் வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் தவறானது. அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. மாற்று விளக்கங்களை படிக்கிறது இல்லை. அது என்னுடைய வாதம். இல்லைப்பா, நான் மாற்று விளக்கத்தை படிச்சிருக்கிறேன், எல்லா விளக்கத்தையும் படிச்சுட்டு தான் நானும் ஹதீஸை மறுத்தேன், அண்ணன் பிஜே சொல்கிறது மட்டும் நான் வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படவில்லை என்று நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம பிஜேயோடைய பேரை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் வந்து என்ன செய்வோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆய்வு செய்யாமல் அண்ணன் பிஜே இதை மட்டும் கேட்டுக்கொண்டு தான் நீங்கள் மறுத்திருக்கிறீங்க என்று நான் எடுத்து நாங்கள் மக்களுக்கு வந்து பகிரங்கமாக சுட்டி காமிப்போம். அப்போ நீங்கள் மாட்டும் போது என்ன ஆகும்னா வந்து அங்கே நிரூபணமாகும், நாங்கள் பிஜேவுடைய அந்த இதை வச்சு தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம், நாங்களாக ஆய்வு செய்யலைங்கிறது நிரூபணமாகும். அதனால் வந்து அப்படி நீங்கள் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. அதனால் நம்ம எதுக்காக நான் வந்து பிஜேவுடைய இதை சொல்கிறோம்னா, அவர் தான் தமிழ் உலகத்தில் ஹதீஸ் மறுப்பை வந்து விதைச்சார். அதை வச்சு தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதனால் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க. இது வரைக்கும் இந்த 3 ஆடியோ நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அதில் வந்து நான் கேட்ட மெயினான கேள்விக்கு பதில் வரல. என்னைய வந்து ஆதரவு இல்லாமல் பேசுகிறேங்கிறீங்க. ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு யூகமாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கும் யூகமாக சொல்லலை. ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறோம். குரானுக்கு விலக்குறை வந்து ஹதீஸாக இருந்தால் அப்போ அந்த ஹதீஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அது வந்து யதார்த்தம், அது உண்மை. அதை நம்ம யூகமாக சொல்லலை, மாறாக வந்து தெளிவாக நம்ம சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இதை சந்தேகமாக சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். அது அல்லாஹ் தனியாக வந்து சொல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டோம். நாங்கள் அதான் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ்வுடைய நியாதிக்கு மாற்றம் என்ன பண்ணுறீங்க, குரான் மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாப்பான், அதுக்கு விளக்கமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பாதுகாக்க மாட்டானா? இப்போ அல்லாஹ் மார்க்கத்தினுடைய பெரும்பகுதியை பாதுகாக்கவில்லை என்று பாரதூரமான கருத்தை நீங்கள் விதைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு வந்து ஆதாரத்தை வைக்கணும். சரிங்களா? ஹதீஸ் மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு தனி ஆதாரம் தேவையில்லை. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு தான் மக்களுக்கு சத்திய பாதை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த மார்க்கத்தை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதை வந்து அதை சந்தேகிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் வந்து அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாக்க மாட்டான் அப்படி சந்தேகிக்க முடியுமா? அப்படி சந்தேகிப்பது வந்து அது குஃப்ருடைய இடத்துல போய் விட்டுரும். எனவே நம்ம என்ன வாதம் வைக்கிறங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் பதில் தாங்க. மீதமுள்ள ஆடியோக்களை கேட்டு நான் பதில் தர்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீதமுள்ள 3 ஆடியோ நான் கேட்டிருக்கிறேன். நம்ம என்ன வாதத்தை மெயினாக வச்சோமோ அந்த வாதத்துக்கு பதிலே இல்லை. நம்ம என்ன வாதத்தை வந்து மெயினாக வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஆடியோ போட்டிருக்கோம். இந்த கேள்வி தான் நம்ம கேட்போம். இப்போ நீங்கள் ஹதீஸை மறுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கு பதிலே வைக்கலை. யூகமாக என்ன பண்ணுறீங்க, வந்து சொல்லிட்டு கடந்து போகிறீங்க. நம்மளை யூகங்கிறீங்க. எது? அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பாங்க, ஹதீஸுங்கிறது மார்க்கத்தினுடைய பெரும்பகுதியை சொல்லுதுங்க, அதை வந்து அல்லாஹ் பாதுகாக்க விட்டுட்டானா அப்போ அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பில் குறை வைக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் அது அப்படித்தான் இருந்திருக்கா? ஹதீஸு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்கிறீங்களா இல்லையா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை இமாம்கள் தரம் பிரித்ததே மார்க்கத்தை பாதுகாத்தாதாங்க. இமாம்கள் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வந்து பதிவு செய்யவே இல்லை, எல்லாமே செய்யான ஹதீஸ் தான் பதிவு பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வந்து இமாம்கள் கொண்டு வந்ததே வந்து மார்க்கத்தை பாதுகாக்கத்தான். இவ்வளவு நிபந்தனை இட்டு நம்ம நிபந்தனை மேலே சொன்னோம், 5 நிபந்தனை சொன்னோம், இமாம்கள் கருத்தையும் கவனித்து தான் பதிவு பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு நூற்றாண்டு காலமாக ஹதீஸாக நம்பப்பட்டு வந்தது. இப்போ 1400 வருஷத்துக்கு நெருக்கமாக ஹதீஸாக நம்பப்பட்டு வந்த விஷயத்தை இப்போ வந்து நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே வந்து ஹதீஸ் ஃபில்டர் பண்ணி யார் அறிவிச்சாங்களோ அந்த அறிவிப்பார் வாழ்க்கை வரலாறு திரட்டப்படுற வரைக்கும் தெரியாமல் இருந்தது. திரட்டப்பட்ட பின்னால் யார் இட்டுக்கட்டி சொன்னவர், யார் வந்து பொய்யர், யார் மாற்றி சொன்னார் என்று ஒவ்வொரு ஹதீஸ் கலையை படித்தா சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு என்ன பண்ணியிருக்கிறாங்க இமாம்கள் வந்து அவ்வளவு நுணுக்கமாக வகைப்படுத்தி எந்த ஒரு தனிநபருடைய ரசூலுல்லாஹி சொல்லோடு கலந்து விடக்கூடாது என்பதற்காக இது ஹதீஸில் வந்த வாசகம், இது அறிவிப்பாரை வந்து எக்ஸ்ட்ரா போட்ட வாசகம் என்றெல்லாம் அழகாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு நூற்றாண்டு காலமாக இவ்வளவு லட்ச அறிஞர்கள் வந்து இவ்வளவு காலமாக ஹதீஸாக நம்பப்பட்டு வந்ததை இப்போ வந்துக்கிட்டு அதை தான் என்னால் புரியணும். என்ன வாதத்தை வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து போகிறீங்க. ஆமாங்க, இவ்வளோ காலமாக மார்க்க பாதுகாக்கப்படாமல் இருக்குங்க, அல்லாஹ் வந்து அப்படி வச்சிருவான். நம்ம அப்போ வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்து பாதுகாப்பு தன்மை வந்து குறைபாடு இருக்கும், அப்படி இதுதான் வந்து மார்க்கம் அப்படி தான் இருக்கும், அதுக்கு இந்த வசன ஆதாரம், இந்த ஹதீஸ் ஆதாரம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் பாதுகாக்காம விட்டானா அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பில் வந்து குறை வச்ச மாதிரி வருது நம்ம கேட்குறோம். அப்போ அதுக்கு பதிலே வைக்கல, சும்மா என்ன பண்ணுறீங்க, சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஹர் நுஸ்ஹிங்கிற நம்பருக்கு நான் வந்து சொல்லிக்கிறோம், இவங்க வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் போகுது, இந்த வாதம் வந்து பிரயோஜனம் மட்டும் தான் போகுது. என்ன அப்படின்னா வந்து எந்த வாதத்தை மெயினாக வைக்கிறோமோ அதை வைக்கல. சிந்திக்க வேண்டாம், சிந்திக்கலாம்னு நம்ம வந்து சிந்திக்க கூடாது என்று நம்ம சொல்லலை. ஹதீஸை வந்து சிந்திக்கிறது வேற,
இருக்கிற ஹதீஸை வந்து பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தில் வந்து தேவையில்லாமல் சிந்திச்சு அதை மறுத்து மார்க்கத்தின் பாதுகாப்புக்கு கேலி குத்தாக்கி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டில் வந்து கலங்கப்படுத்தி சிந்திக்கிறது வேற. அது புரிஞ்சிக்கவே தெரியல, நம்ம என்ன கேட்குறோன்னு புரிஞ்சிக்கவே தெரியல. அப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து அடுத்த ஒரு நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், ஹதீஸ் பாதுகாப்பு தன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லாமல், நம்ம கேட்டது கேள்விக்கு பதில் சொல்லாமல் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தம் இல்லாமல் மைமுனர் ரலியல்லாஹு செய்தியை கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க. நம்ம ஹதீஸ்குள்ளே போவே இல்லையே. நீங்கள் ரெண்டாவது நம்ம பேசுவோம், என்ன ஹதீஸை நீ சுட்டி காட்டுறீங்களோ அது எப்படிப்பட்டதுன்னு பேசுவோம். அதுக்கு முன்னால் நம்ம கேட்ட கேள்வி என்ன, அதாவது மார்க்கத்தினுடைய பாதுகாப்பை கேலி கூத்தாக்குறீங்க. இவ்வளவு வருஷமாக நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுத்து போட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கத்தின் கேலி பாதுகாப்பை கேலி கூத்தாக்கிட்டு அப்படி தான் இருக்கும் ஹதீஸு, இப்படி தான் வந்து ஹதீஸ் வந்து இருக்கும், குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி தான் மறுத்தரலாம், அதை மறுக்கிறது நாங்கள் பாதுகாக்கிறோம். எப்போ பாதுகாக்கிறீங்க? இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து இவ்வளோ வருஷம், அதாவது இன்னும் 1400 வருஷமாக எல்லா சமுதாய மக்களும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டா நீங்கள் முஷ்ரிக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ வந்து நான் சூனி ஹதீஸை பேருக்கு உதாரணமாக சொல்லி காமிச்சேன். ஹதீஸுக்குள்ளே நான் வாதம் வைக்கவே இல்லை. அதை வந்து சூனி ஹதீஸுக்கு போகிறீங்க, டாபிக்கை பேசுங்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைமுனர் ரலியல்லாஹு செய்தி வந்து வச்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் டாபிக்கு வேறு மாற்றி போகிறீங்க. நம்ம என்ன கேட்டோம் அதுக்கு புரியலையா? நல்லா கவனிங்க. திரும்பி நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் எனக்கு டயம் இருக்குது, நான் திரும்பி சொல்கிறேன். அதாவது மார்க்கத்தின் பெரும்பகுதியை ஹதீஸ் தான் சொல்லுது. அப்போ அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தான், ஹதீஸை பாதுகாக்கிற மாதிரி சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ மார்க்கத்தின் பெரும்பகுதி பாதுகாக்கப்படவில்லையா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து அப்போ அல்லாஹ்வே என்ன பண்ணிட்டான், தன் மார்க்கத்தை பாதுகாக்க தவறிட்டானா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டில் குறை இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ வந்து சத்தியத்தில் இந்த கூட்டமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இமாம் ஹதீஸை மறுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, இமாமுக்கு எந்த ஹதீஸை மறுத்தாங்க? அறிவிப்பாளர் இப்போ இட்டு கட்டி சொன்ன ஹதீஸை, அந்த ஹதீஸை தான் மறுத்துருக்கிறாங்களே தவிர ஆதரபூர்வமான ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன பண்ணலை, இமாம்களை மறுத்து போட்டு நீங்களும் எங்களை மாதிரி மறுக்காட்டி முஷ்ரிக்கு அப்படின்றது இமாம்கள் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? இமாம்களை மறுத்தாங்கன்னு சொல்றீங்களேங்க, நீங்கள் மறுத்த ஹதீஸ் இமாம்கள் மறுத்தாங்களா? நீங்கள் மறுத்த ஹதீஸ் வந்து ஹதீஸ், இமாம்களை மறுத்தது வந்து ஹதீஸ் இல்லாதது, அது இட்டுக்கட்டி சொன்னவர். ஏன்னா எந்த ஹதீஸ் இமாம்கள் மறுத்தாங்களோ அந்த நபர் இட்டுக்கட்டப்பட்டவர், பொய் சொல்லக்கூடியவர் என்று நிரூபிச்சுட்டு தான் மறுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வருவாங்க, நம்பகமான அறிவிப்பாளர் இருப்பாங்க, ஆனால் இட்டுக்கட்டி சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்கள் தவறாக வழங்கி கொண்டு புதுசாக அவனை சொல்கிறீங்க. அது எனக்கு வந்து இந்த விதி வந்து ஹதீஸ்களில் உண்டா, அதை எடுத்து காட்டுங்க. எந்த விதி? அறிவிப்பாளர்லாம் சரியாக இருந்தாலும் ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டுக்கட்டப்பட்டதான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, குர்ஆனோட மோதை விட்டு பார்த்து நீங்கள் ஹதீஸை மறுத்துக்கிடுங்க அப்படின்னு இமாம்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் கலை விதியை காட்டுங்க. அந்த ஹதீஸ் கலை விதி தெளிவாக இருக்கணும். நான் எடுத்து போடும்பொழுது நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேங்கிறத புரிஞ்சுக்கிறாம திரும்ப சொல்கிறீங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேங்கிறத தயவு செய்து சிந்திச்சுட்டு வந்து பேசுங்க. ஒன்றுக்கு 2 தடவை ஆடியோ கேட்டுட்டு வந்து பேசுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க, சரிங்களா? பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடாதீங்க. ஆனால் என்ன கேட்குறத புரிஞ்சு கொண்டு பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நுசுஹியை வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து நம்ம என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னா, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுமா இல்லையான்னு பேசுகிறது தான் மெயினான டாபிக். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருந்த குரூப்பில், அந்த வாத குரூப்பில், அது ஒப்பந்த குரூப்பில் ஹதீஸ்கள் மறுத்தோம்னா ஹதீஸ் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம், ஹதீஸ் மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை பற்றி நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் அவங்கள்ட்ட. இதுதான் தலைப்பு. நீங்கள் தலைப்பை மறுபடியும் என்ன செய்யுங்க, அந்த இதில் சேர்த்துக்கோங்க, அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு நம்ம சேர்க்காம விட்டோம், அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அங்கேயே நம்ம பேசிட்டோம். அந்த என்ன தலைப்பை நம்ம வந்து மெயினாக பேச போகிறோம் என்று என்ன பண்ணுறாங்க, அதை அறியாமல் வந்து மார்க்கத்தை வந்து குர்ஆன் ஹதீஸ் விளங்கக்கூடாதா, விளங்கினா தப்பா, அப்படி விளங்குறதுக்கு ஆதாரம் இந்த பாருங்க என்று அதை எடுத்து போடுறாங்க. இது இங்கே விஷயமா? குர்ஆன் ஹதீஸ் விளங்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? நீங்கள் இன்றைக்கி விளங்கி மறுத்துட்டீங்கன்னா அதுக்கு எதிர்வினையாக வரக்கூடிய மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை கேலி குத்தாகுது. அதை தெளிவுபடுத்துக்குன்னு சொன்னால் அதை பற்றி பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, பயான் பண்ணுறாங்க. ஆனால் இது எப்படி வந்து முறையான வாதமாக இருக்கும்? இப்படி வாதம் பண்ணுறது எனக்கு வந்து பிரயோஜனமாக இருக்காது ஜி. நம்ம நேரங்கள் வீணாகணும்னு பயந்தோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் திரும்ப என்ன பண்ணுறேன், டைப்பிங்கில் போடுறேன், வாய்ஸில் போட்டிருக்கேன், டைப்பிங்கில் போட்டிருக்கேன். எனவே வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக எந்த வாதத்தை வச்சோமோ, அந்த தலைப்பு எதுவோ அதுக்கு அந்த தலைப்புக்குள்ளே எதை மட்டும் பேச வேண்டுமோ, எதை நம்ம மெயினாக வைக்கிறோமோ, 3 விஷயத்தை நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன். அந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினான தலைப்புக்குள்ளது. நான் வந்து தலைப்பை விட்டு தாண்டி போகலை. தலைப்பு என்ன, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது இருக்கும் பொழுது ஹதீஸை மறுத்தோம்னா அந்த ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மைக்கு என்ன நிலைப்பாடு என்பது என்னுடைய கேள்வி, சரிங்களா? இதை வந்து தெளிவாக வந்து புரிந்து கொண்டு தலைப்புக்கு உள்ளே வந்து நம்ம பேசினோம்னா பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் திரும்பி அந்த மார்க்கத்தை சிந்திக்கணும் சொல்லி அந்த வசனங்களை வச்சு அந்த கருத்துக்களை சொல்லி பயான் பேசினா இது முறையான வாதம் இருக்காது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் அடுத்து என்ன செய்ய மாட்டேன், நான் திரும்பி பேச மாட்டேன். இந்த புது வாதங்கள்
வைத்தா மட்டும்தான், நான் சொன்ன வாதத்துக்கு தெளிவாக பதில் சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். எப்படி போகிறாருன்னா, மெயினான தலைப்பை பேசாமல் ஹதீஸ் பாதுகாப்படாமல் தான் இருக்கும், எனவே தான் நாங்கள் ஹதீஸை மறுக்கிறோம், ஹதீஸை நாங்கள் மறுத்தது தான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா, இப்போ 1400 வருஷமாக எல்லாம் மார்க்கத்தை பாதுகாக்க விட்டுட்டானா? அதாடைய பாதுகாப்பு தன்மையில் வந்து குறை இருக்கா என்று நம்ம மெயினாக வச்சோமே இல்லையா? அதுக்கு பதில் சொல்லலை. சும்மா ஒரு வார்த்தையில் கடந்து போயிட்டு மற்ற எல்லா ஆடியும் பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா 10 நிமிஷத்தில் 10 செகண்ட் மட்டும் நம்ம தலைப்புக்குள்ளே வந்து தொட்டு விட்டு மொத்தம் 9 நிமிஷம் 50 நிமிட நொடிகள் வந்து பயான் பேசுகிறாங்க. இது வந்து முறையான வாதம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்னென்னா வந்து நேரங்கள் வீணாகக்கூடாது, முறையாக வாதம் வச்சா தான் நான் திரும்பி வாதம் வைப்பேன். இல்லைன்னு சொன்னோம்னா வந்து நான் புதுசாக வாதம் வைக்க மாட்டேன். புதுசாக நான் சொன்னதுக்கு பதில் சொன்னால் தான் வாதம் வைப்பேன். இல்லைன்னு சொன்னோம்னா வந்து திரும்பி நான் என்ன பண்ணுவேன், அந்த டைப்பிங்கே எடுத்து இந்த தடவை போட்டுருப்பேன். என் வாய்ஸ் இருக்கா இல்லையா, ஏற்கனவே பேசியிருக்கேனா இல்லையா, அந்த வாய்ஸ் எடுத்து போட்டுட்ருப்பேன். இல்லை இந்த வாய்ஸ் எடுத்து நான் இந்த வாய்ஸை மட்டும் எடுத்து நான் போட்டுட்ருப்பேன். எனவே வந்து அதை கருத்தில் கொண்டு சகோதரர் வந்து பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறோம். இந்த வாதம் வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும், அதான் நோக்கம். நேரங்கள் வீணாகக்கூடாது, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.